ரஷ்யா உக்ரைன் போரில் ஆவ்திவிகா ரீஜனில் பேட்டிலானது ரொம்பவே அதிகமாக நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ரஷ்யா அந்த சிட்டியை ஒட்டுமொத்தமாக கேப்சர் பண்ணுற நிலமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போது இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, யூஎஸோட ரொம்பவே அட்வான்ஸ்டு பேட்டில் டேங்கான M1A1 ஆப்ராம்ஸ் டேங்க் இந்த ரீஜனில் இப்போ ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா யூஎஸோட டேங்கை வச்சு ரஷ்யாவை உக்ரைன் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி தள்ளிட்டு இருக்காங்களா? அதே டைமில் இந்த M1 ஏப்ரம்ஸ் டேங்க் அழிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சில தகவல்கள், அன்வெரிஃபைடு தகவல்களானது இப்போது ட்விட்டர் ஃபுல்லாக, என் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட டேங்க் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தில் எது உண்மை? அமெரிக்காவோட டேங்கால் உக்ரைனுக்கு ஏதாச்சும் உதவிகள் பண்ண முடியுமா, இல்லை அதை ரஷ்யாவால் ஈஸியாக அழிச்சிட முடியுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் இருக்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். M1A1 ஆப்ராம்ஸ் டேங்க், இந்த டேங்கானது அமெரிக்காவோட மெயின் பேட்டில் டேங்க். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு டேங்க்னு சொல்லலாம். ஆனால் இந்த டேங்க்ஸ் ஆனது உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் அமெரிக்காவால் சொல்லப்பட்டு ஒரு 30க்கும் அதிகமான டேங்க் இந்த உக்ரைனுக்கு அமெரிக்காவால் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெரும்பாலும் இந்த டேங்க்ஸை பேட்டில் ஃபீல்டில் இது வரைக்கும் யாரும் அதிகமாக பார்த்ததே கிடையாது. லாஸ்ட்டாக நவம்பர் மாதத்தோட தொடக்கத்தில் குப்பியான்ஸ்க் ரீஜனில் இந்த M1A1 SA வேரியண்ட் ஆப்ராம்ஸ் டேங்க் ஆனது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஸ்பாட் செய்யப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே இந்த டேங்கை யாராலையும் கண்ணால் கூட பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக லெப்பர்ட் டேங்க்ஸ், பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள், அது மட்டும் இல்லாமல் சேலஞ்சர் மெயின் பேட்டில் டேங்க்னு சொல்லிட்டு ஒரு சில டேங்க்ஸை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ தான் ரீசெண்டாக இந்த ஆவ்திவிகா ரீஜனில் பேட்டில் ஆனது ரொம்பவே அதிகமாக நடந்துட்டு இருக்க டைமில் இந்த M1 ஏப்ரம்ஸோட விஷுவல்ஸ் வெளியாயிட்டு இருக்கு. ஆனால் இதில் இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, இப்போ நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இது அமெரிக்காவால் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய அந்த M1 ஏப்ரம்ஸ் டேங்க் கிடையாது. ஏன்னா அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தது M1 ஏப்ரம்ஸ் டேங்க்கில் SA வேரியண்ட் தான். ஆனால் இந்த வீடியோவில் இருக்கிறது M1A2 SEP V2 வேரியண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது இந்த இடத்துல நிறைய சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது. அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா அவங்களோட இன்னமும் அட்வான்ஸ்டு டேங்க்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னாடி கொடுக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த SA வேரியண்ட்டை விட ரொம்பவும் அட்வான்ஸ்டு வேரியண்ட், நிறைய ஃபர்தர் அப்டேட் செய்யக்கூடிய வேரியண்ட் தான் இப்போது இந்த V2 வேரியண்ட்னு சொல்லலாம். இது அப்போ ரஷ்யாவுக்கு எதிராக களம் இறங்கிருச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நிறைய பேர் இந்த விஷுவல்ஸை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு ஃபேக்கான வீடியோ, இது கண்டிப்பாக உக்ரைனில் வச்சு எடுக்கப்பட்டது கிடையாது, வெளியில் வேறு ஏதோ ஒரு வார்ஃபேரில் வேறு எங்கேயோ நடந்துட்டு இருக்க ஒரு யுத்தத்திலேருந்து எடுக்கப்பட்ட வீடியோஸை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உக்ரைனியனோட வேர்ட்ஸும் ஆடியோஸும் ஆட் பண்ணி இப்போ உக்ரைனில் நடந்துட்டு இருக்கிறதா வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு சிரிப்பான விஷயம் என்ன தெரியுமா? இந்த விஷுவல்ஸையும் இந்த வீடியோவும் வெளியிட்டது ப்ரோ உக்ரைனியன் சேனல்ஸ் தான். M1 ஏப்ரம்ஸ் டேங்க் ஆவ்திவிகா ரீஜனுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த டேங்க்ஸ் எல்லாமே ரஷ்யாவை அப்படியே ஒட்டுமொத்தமாக பின்னோக்கி தள்ள போகுதுன்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்படி ஒரு தகவல் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே பொய்னு சொல்லிட்டு. ஏன்னா அமெரிக்காவோட மெயின் பேட்டில் டேங்கை அதிகமாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஃப்ரண்ட் லைனில் யாராலையுமே பார்க்க முடியல. காரணம், இந்த டேங்க் ஆனது அழிக்கப்பட்டுருச்சுன்னா, லெப்பர்ட் அழிக்கப்பட்டப்போ ஜெர்மனிக்கு ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்பட்டுச்சு. அதேமாதிரி சேலஞ்சர் வெஹிக்கிள்லாம் அழிக்கப்பட்டப்போ அது யூகேக்கு ரொம்பவும் ஒரு கெட்ட பேர் கொடுத்துச்சு. அந்த வரிசையில் நம்மளும் சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த டேங்க்ஸை கொடுக்குறப்பவே உக்ரைனுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான ஒரு 30 டேங்க் வரைக்கும் தான் இந்த வேரியண்ட்டில் உக்ரைனுக்கு கொடுக்கப்படலாம். அதாவது M1A1 SA வேரியண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இழந்துட்டா உக்ரைனோட நிலைமை இன்னுமே ரொம்ப மோசமாயிடும். இந்த டேங்க் ஆனது உள்ளே வந்தப்போ இதை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசினாங்க. இதை ரஷ்யாவால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு டேங்க்னா இந்த M1 ஏப்ரம்ஸ் சொல்லலாம். கிட்டத்தட்ட டெப்ளீட்டட் யூரேனியம் ஷெல்ஸை கூட வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இதில் ஆர்மர் கோட்டிங்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 120 mm ஷெல்ஸை ஃபயர் பண்ணக்கூடிய ஸ்மூத் பேரல் கன்ஸை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 4 க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்குமே தனித்தனி ரோல் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் க்ரூ சேஃப்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உருவாக்கணும் ஒரு டேங்க்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது மேலே ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸையோ இல்லை ட்ரோன் அட்டாக்கோ நடந்தால் கூட ஓரளவுக்கு அது எல்லாத்தையுமே வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் ஆர்மர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதனால ரஷ்யாவால் இந்த டேங்கை அடிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த டேங்கை வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்டான டேங்க் தான் இது. ஏன்னு பார்த்தோன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்கில் CITV கமாண்டர்ஸ் இண்டிபெண்டன்ட் தெர்மல் வியூவருங்கிற ஒரு அடிஷ்னல் எக்யூப்மெண்ட் ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஜென்ரேஷனாக இருக்க
ஃபார்வர்ட் லுக்கிங் இன்ஃப்ராரெட் சிஸ்டம். இது எல்லாமே இந்த டேங்கோட ஒரு நெக்ஸ்ட் ஜென் டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே ஆட்டோனமஸாக இந்த இடத்துல இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இந்த க்ரூவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சுச்சுவேஷனல் அவேர்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேங்க்னு சொல்லலாம். அதனால தான் உக்ரைனுக்கு இந்த டேங்குகள் வரப்போகுதுன்னு சொன்னப்போ உக்ரைன் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட ரொம்பவும் முக்கியமான ஒரு டேங்க் ஒன்று நம்ம கைக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு ரஷ்யா அப்படியே என்ன தெரியுமா பண்ணாங்க? நீங்கள் அழிக்கக்கூடிய ஒவ்வொரு M1 ஆப்ரம்ஸ் டேங்க்கும், ஒவ்வொரு சேலஞ்சர் டேங்க்குக்கும், ஒவ்வொரு லெப்பர்ட் டேங்க்குக்கும், ஏன் ஒவ்வொரு பிராட்லி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளுக்கும் உங்களுக்கு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்சென்டிவ்ஸ் வரும்னு சொல்லிட்டு அவங்களோட வீரர்களுக்கு நிறைய உத்வேகத்தை கொடுத்தாங்க. ஏன் இந்த சேலஞ்சர் டேங்க்கையும் இந்த லெப்பர்ட் டேங்க்கையும் சுட்டுத்தள்ளின வீரர்களுக்கெல்லாம் மெடல் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டேங்க் அழிக்கப்பட்டிருந்த வீரர்களோட க்ரூவில் இருந்தவங்க எல்லாருக்கும் $1200 $3000 வரைக்கும் அது அந்த டேங்கோட வேர்ஷன் அது எந்த இடத்துல அழிக்கப்படுதுன்றதை பொறுத்து கேப்சர் பண்ணப்பட்டால் அதுக்கு தனி இன்சென்டிவ்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த வெஸ்டர்ன் டேங்க்ஸை கண்டாலே ஒரு வெறி பிடிச்சவங்க மாதிரி அழிக்கிற அளவுக்கு அவங்களோட சோல்ஜர்ஸை மாற்றி வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக இந்த ட்ராப்பில் சேலஞ்சரும் சிக்கி சின்ன பின்னம் ஆயிருச்சு, லெப்பர்டும் சிக்கி சின்ன பின்னம் ஆயிருச்சு. இதில் தப்பிச்சிருக்க ஒரே ஒரு டேங்க், அதாவது அஃபிஷியலாக இப்போ வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த M1 ஏப்ரம்ஸ் அழிக்கப்பட்டதா இல்லை. சில இடத்துல சில விஷுவல்ஸ், ஏன் இப்போ கூட இந்த அவதிவிகா ரீஜனில் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறமா நிறைய விஷுவல்ஸ் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது M1 ஏப்ரம்ஸ் அழிக்கப்பட்டதா சொல்லிட்டு. ஆனால் அது இப்போ வரைக்கும் ஒரு அன்வெரிஃபைடு தகவலாக இருக்கிறதுனால அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு யாராலையும் இன்னும் அதை சொல்ல முடியல. மேபி இன்னும் ஒரு சில நாட்கள் கழிச்சு அதோட ஃபுல் ரிப்போர்ட் வரப்போ இந்த டேங்கானது உண்மையிலே அழிக்கப்பட்டிருக்கான்றது தெரிய வரும். இப்படி ரஷ்யா அவங்களோட வீரர்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் டேங்க்ஸை பார்த்தாலே அதை போட்டு தள்ளணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கிறது இந்த உக்ரைனுக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற டேங்க்ஸை குறி வைக்கிறத விட காசுக்காக இதை நம்ம அழிச்சோம்னா நமக்கு இன்னும் இன்சென்டிவ் நிறைய வரும்னு சொல்லிட்டு ரஷ்ய வீரர்கள் ஒவ்வொருத்தரும் இதை எல்லாமே இந்த ஆப்ரம்ஸ் டேங்கை இப்போ வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. அதனாலேயே இந்த டேங்க்ஸை ஃபார்வர்ட் லைனில் ஃப்ரண்ட் லைனில் இந்த உக்ரைன் இன்னமும் டெப்ளாய் பண்ணலை. கொஞ்சம் டீப்பாக அவங்களோட டெரிட்டரிக்குள்ளேயே நமக்கு ரிஸ்க் வேண்டாம். ஏன்னா ஜெர்மனி ஓரளவுக்கு பொறுத்துக்கிட்டாங்க. உக்ரைனுக்கு கொடுத்த பீரங்கி சேலஞ்சர் பீரங்கி அடி வாங்கினதுக்கு பிரிட்டனும் ஓரளவுக்கு பொறுத்துக்கிட்டாங்க. ஆனால் அமெரிக்காவோட இந்த டேங்க் இப்போ அடி வாங்குச்சுன்னா அது அந்த டேங்கோட மார்க்கெட்டையே மொத்தமாக அழிச்சிடும். இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், அழிச்சிருவாங்கன்னா எதை வச்சு எல்லாம் இந்த M1 ஏப்ரம்ஸ் டேங்கை ரஷ்யாவால் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் இருக்க முதல் வழி இந்த டேங்கை டேமேஜ் பண்ணணும்னா வெறும் ஆர்ட்லரி ஷெல்ஸை வச்சும் இல்லை ரஷ்யாவோட இந்த கமிகாசி ட்ரோன்ஸை வச்சும் டேமேஜ் பண்ணிட முடியும். ஆனால் அப்படி டேமேஜ் பண்ணப்பட்டதுக்கப்புறம் எப்படியும் உக்ரைனியன்ஸ் அந்த டேங்கை திரும்ப சேஃபாக கொண்டு போயிடுவாங்க. மினிமம் டேமேஜோடு அந்த இடத்துல விட்டுட்டு கூட மேபி போகலாம். ஆனால் ரஷ்யா இந்த டேங்கை பெரும்பாலும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு பெரிய நோஸ் கட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கொளுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ ரஷ்யாவுக்கு கை கண்ட ஒரு வெப்பனாக இருக்கிறது கார்னட் ஆன்டி டேங்க் மிசைல். இதை வச்சு இந்த M1 ஆப்ரம்ஸ் டேங்கை கண்டிப்பாக அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய TM62 வேரியண்ட்டில் இருக்க லேண்ட்மைன்ஸ் இதை வச்சுமே இந்த ஆப்ரம்ஸ் டேங்கை பார்ஷியலாக டேமேஜ் பண்ணுறதுலேருந்து ஒட்டுமொத்தமாகவும் அழிக்க முடியும். அதிகப்படியான எண்ணிக்கையில் கைனட்டிக் எனர்ஜியோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை மையப்படுத்தி இந்த டேங்கை நோக்கி இது எல்லாத்தையும் நம்ம ஃபயர் பண்ணோன்னா, அதாவது நான் சொல்கிறது மற்ற மிசைல்ஸை கார்னட்டை கிடையாது, ஏன்னா கார்னட்டால் இது ஒட்டுமொத்தமாகவே அழிக்க முடியும். அப்படி ஃபயர் பண்ணோன்னா அந்த மற்ற மிசைல்ஸால் இந்த டேங்க்ஸை ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியும். ட்ரோன்ஸால் இதை ரிப்பேரும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேபி பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் வெரிஃபை ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் M1 ஆப்ரம்ஸ் உள்ள கொளுத்திட்டாங்களா இல்லை இதுக்கப்புறம் கொளுத்த போகிறாங்களான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உக்ரைன் இதுக்கு பெரும்பாலும் அனுமதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவோட டேங்க் அடி வாங்கிருச்சுன்னா அமெரிக்கா போட்டு உக்ரைனை கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உக்ரைன் கொஞ்சம் சேஃபான டிஸ்டன்ஸ்லேயே இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க அந்த அப்டேட்ஸ் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உக்ரைனோட வெஸ்டர்ன் டேங்க்ஸை ரஷ்யர்கள் தேடி தேடி வேட்டையாடுறதையும் M1 ஆப்ரம்ஸ் அமெரிக்காவோட முக்கியமான டேங்கை ரஷ்யாவால் அழிக்க முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுவது உங்கள் ஆர்கே.